கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்ரீ அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமண்டியவா நீலியவா சூலியவா தம்பி. அதாவது எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் தம்பி இப்போ அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறான். எங்கள் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சாணி மகாகாளின்னு வாங்க, பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. சரிங்க. எதுக்கு உச்சாணி பத்திரகாளி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அம்பாள் ஒவ்வொரு அளவில் இருக்கும். சரிங்க. எங்கள் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தான் தீர்வு காண வந்துருக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வா. இந்த ருத்ரகாளினாவே சொட்ட சொட்ட தலை கையில் வச்சுப்பாலாம். ஆமாம் ஆமாம். அது மாதிரி அம்பாள் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. கோரிக்கை எப்படி வைப்பாங்கன்னா எதாவது நடக்கணும், எதாவது வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வந்து ஒரு படிக்கிறதுக்கு சரிங்க, ஒரு கல்யாணத்துக்கு சரி, ஒரு செய்வனை ஏவல் இருந்தாலும் சரி, ஒரு கோரிக்கை இருக்கும்போது எழுதி கட்டிட்டு போவாங்கன்னா சரி, எண்ணி 7லேருந்து 21 நாள் நட்டி கொடுக்குமா. இதுவே அம்பாளுடைய அனுகிரகம். ஓகே ஓகே. ஹரியோம் சூழி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்ரீ அம்மா தாய ஆங்கார சித்தி ஹரியோம் சூழி கபாலி நீலி நீலகண்ட காளி. அவங்க ஆரோக்கியமே வந்து செடிகளில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அது பிறகு சகுதார கட்டின பிறகு நடத்தி கொடுத்த பிறகு அம்பாளுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கவனிச்சோம். அப்படி ஒரு கஷ்டம். சரிங்க. பிள்ளைகளை கூட வளர்க்க முடியல, பசங்க தான் 2 பசங்க. அதனால அவங்களுக்கு நான் சரிவர சாப்பாடு போடக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. இருக்கிற கடன் எப்படி எனக்கு அடைச்சேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு என்னை முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு எல்லா கடனும் அடைச்சு நடுங்கிட்டு இருக்கேன். நான் அழுது ஆத்தாடத்தை முறையிட்டேன். நான் சொல்லிட்டேன், உன் காலடிதான் எனக்கு, நான் யாரையும் நம்பி போக மாட்டேன், ஒன்னி மட்டும்தான் எனக்கு. இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்ன எங்க பிள்ளைய ஆஸ்பத்திரி தேடி போய் கட்டில சேர்த்து செஞ்சு எங்க உயிரை பழைக்க முடியாதுட்டாங்க, ஈரோட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்பயும் அம்மா பத்திரகாளி அம்மானு கும்பிட்டு. அப்போனா எனக்கு ஒரு டைம் வந்து வாய் திக்கல் இருந்துச்சு. அப்போ வாய் திக்கல் இருக்கையில் என்னென்னு கேட்டீங்கன்னா செப்பரளி மாலை கட்டி கொடுங்க, உங்களுக்கு வாய் திக்காதாச்சுனாங்க. சரி இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா என்ன அப்படின்னு புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, இது ஊர் சுற்றி விஜய் சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து எது அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது பழனியிலேருந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஊர் சுற்றுறது நாங்கள், அதை பார்க்க போகிறது நீங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த விஸ்வாசபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது சாதாரண கோவில் கிடையாதுங்க, பல அதிசயங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவிலை நம்ம இன்னும் வீடியோ போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு நம்மளும் வந்து வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோவில். இங்கே வந்து பத்ரகாளி அம்மன் மட்டும் கிடையாதுங்க, இங்கே வந்து காலபைரவரும் சிவபெருமானும் இருக்காங்க. அதை வந்து உள்ளே என்னென்ன கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், எப்படிலாம் இருக்குது, என்னென்ன வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து அருள்வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். காசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சித்தரும் வந்து இங்கே இருக்காருங்க. அவர் மாதம் காசிக்கெல்லாம் வந்து போவார். அவரையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். இடது பக்கத்தில் தான் வந்து நம்ம அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பைரவர் கோவில் அமைஞ்சிருக்கு. பைரவர் கோவில் வந்து காசியில் அந்த காளி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பைரவர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி, அம்மனை பார்த்த மாதிரி அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகலாம். இங்கே வந்து கருங்காலி மாலைகளும் வந்து கிடைக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நிர்வாகத்திட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கோவிலுக்குள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி ரொம்ப ரம்மியமாக நல்லா பெருசாக அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து ஓம் சக்தி அப்படிங்கிற ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அந்த டிவோஷனல் மோடு வந்து நல்லா வருது. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாமியை போய் ஃபஸ்ட்டு வழிபாடு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அபிஷேகங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லா அபிஷேகங்களையும் தெளிவாக காமிக்கிறேன், பால் அபிஷேகம் முதற்கொண்டு. அதனால் இந்த வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம அம்பாளை பார்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன சாமி இருக்குது, என்னென்ன கோவில் இருக்குது, என்னென்ன யாகங்கள் பூஜைகள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலியில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
அமாவாசை டயத்தில் வந்து ஒரு 1000லேருந்து 2000 பேர் வரைக்கும் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா இங்கே வந்து ஒரு யாகம் வளர்த்துவாங்க. இந்த யாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் வரமிளகாய் வச்சு யாகங்கள் வந்து வளர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. பிரத்யங்கிரி தேவி அப்படிங்கிற ஒரு யாகம் வந்து இங்கே பண்ணுறாங்க. வரமலையை கொண்டு இது நடக்கிறனால உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும், எதிரிகள் தொல்லை வந்து இருக்காது. அதர்வன காளி ஹோமம் வந்து பண்ணுறனால கணவன் மனைவி ஒற்றுமை, சிறந்த கல்வி, தேக ஆரோக்கியம், சகல சௌபாக்கியம், சிறந்த ஞானம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் வருவாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த மாதிரி கல்யாணம் கூட வந்து பண்ணுறாங்க. உங்களுடைய விசேஷங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அன்னதானமும் பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை முழுவதுமே வந்து அன்னதானம் வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அமாவாசை டயத்துலேயும் வந்து நல்ல சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை பற்றி நம்ம மேற்கொண்டு வேறு என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கோவிலில் முதல் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பு தகடு தாங்க. நம்மளுடைய வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி செம்பு தகடில் எழுதி நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னா 7லிருந்து 21 நாட்களுக்குள்ளே நடத்தி கொடுக்குறாங்க பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம செந்தில் சித்தர் அவர்கள்ட்ட வந்து டீட்டெயில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. இப்போ இந்த கோவிலை பற்றியும் இந்த ஸ்தல வரலாறை பற்றியும் அம்மனுடைய புகழ் பற்றியும் சொல்லிடுங்க. எங்கள் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சாணி மகாகாளின்னு வாங்க, பத்ரகாளின்னு சொல்லுவாங்க. சரிங்க. எதுக்கு உச்சாணி பத்ரகாளி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அம்பாள் ஒவ்வொரு அவதாரத்தில் இருக்கும். சரிங்க. எங்கள் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காளி மாதிரியும் சரிங்க அதே அவதாரம் இருக்குது. ஆனால் அதை காட்டி ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கள் அம்பாள் 8 கை உள்ள கொல்லிப்பாவையும் சொல்லுவாங்க. சரிங்க. இந்த அம்பாள்கிட்ட வர கூட்டம், இந்த அம்பாள்கிட்ட வர பாறை இதுவுமே 8 கை உள்ள பாவைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு 8 கை உள்ள பாவம் சொல்லி மகாலட்சுமி ரூபம் பத்ரகாளி. சரி. எங்கள் அம்பாவை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பத்ரகாளி ஆக வச்சுக்க மாட்டோம். ஓகே ஓகே. ரொம்ப கொடூரமாக உற்சாகமாக இருக்கு பாருங்க, அந்த காளியை நாங்கள் மகாலட்சுமி மாதிரி வச்சிருக்கோம். சரி சரி. என்னைக்காவது வருஷத்துல ஒரு நாள் தான் அம்பாலை பார்க்க முடியும் உச்சாணி காளியா. மீதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம், விதவிதமாக அலங்காரம் பண்ணுவோம். எப்படி பெருமாளுக்கு விதவிதங்க அலங்காரம் பண்ணுறோமோ இந்த காளிக்கு விதவிதமாக அலங்காரம் இருக்கும். சரி. ஏன் இப்படி விதவிதமாக அலங்காரம் பண்ணோம்? 8 கை உள்ள பாவைன்னு சொல்லுவாங்க அம்பாலை. அதாவது பெண் ரூபத்தில் எங்கள் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முதல் பெண் ரூபத்தில் எனக்கு இந்தந்த அம்சத்தில் என்னை ஒரு இது பண்ணணும் அப்படின்னு அங்காரையானு சொல்லி செலவழிச்சாங்களாம். சரி சரி. ஒவ்வொருத்தையும் போய் அம்பாள் இந்த ஆயுதம் வச்சுக்கணும் இப்படி சொல்லி அப்போ 8 பெண்கள்கிட்ட விட்டாங்க, 7 கனிமையார்கிட்ட விட்டுடலாம் அப்படி நம்ம சில என்ன ஆயுத வைக்க சொல்ல வைக்கலாம் அப்படின்னு. சரி. அப்படி வச்சும்போது இங்கேயா அம்பாள் காலினாவே, அந்த ருத்ர காலினாவே சொட்ட தலை கையில் வச்சுருப்பாளாம். ஆமாம் ஆமாம். அது மாதிரி அம்பாள் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு கையில் சூளம் வச்சிருப்பா. சரிங்க. ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி வச்சிருப்பா. சரிங்க. ஒரு கையில் சங்கு சக்கரை வச்சுக்கிறான். சரிங்க. இதை காட்டியும் எந்த கோயில் இல்லாத கட்டி கடக்காத பூதகரனை கையில் பிடிச்சி வச்சுக்கிறான். சரிங்க. எங்கள் கோயில் அம்பாள் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கடக்காத பூதகரன். சரி. இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோலச்சவடி. சரிங்க. இது நம்ம கோயிலோட அம்பாளுடைய அனுகிரகம். நம்ம அதை அவசியம் பண்ணும்போது மட்டும் அம்பாள் முருகத்தை பார்க்க முடியும். அலங்காரம் பண்ண பார்த்தீங்கன்னா பத்ராளியா, மகாலட்சுமியா, விஸ்வ நாயிகா, பிள்ளை காளியா, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம். சரி. 108 நம்ம 325 நாளில் எப்படி 100 அலங்காரம் பண்ணிடுவோம். சரி சரி. இந்த கோயில் அதை அம்பாலவே காட்ட மாட்டோம், எப்பவுமே நிறைஞ்சிருப்பா. அது மாதிரிதான் இந்த ஊர் மக்கள் அப்படிதான். இந்த ஊர் மக்கள் போய் இன்னைக்கு தமிழ்நாடு போய் இந்தியா போய் இன்னைக்கு எல்லா வரைக்கும் வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. கூட்டத்தை எல்லாருமே வந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. அம்பாள்கிட்ட கோரிக்கை வைப்பாங்களாம். இந்த மாதிரி செப்பு தகவல் எழுதுவாங்களாம். சரி. கோரிக்கை எப்படி வைப்பாங்களாம்? ஏதாவது நடக்கணும், ஏதாவது வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சரிங்க, ஒரு கல்யாணத்துக்கு சரி, ஒரு செய்வனை ஏவல் இருந்தாலும் சரி, ஒரு கோரிக்கைக்கு போது எழுதி கட்டிட்டு போவாங்கன்னா சரி, எண்ணி 7லேருந்து 21 நாள் நடத்தி கொடுக்குமா. ஓகே. இதுவே அம்பாளுடைய அனுகிரகம். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை கூட 22 லட்சம் பேர்ல இந்தியாவில் 3வது இடம் வாங்க. சரிங்க. அந்த பிள்ளை இங்கே கோயிலில் வந்து பெண்மணி. சரிங்க. அந்த ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இது செப்புத்தகல எழுதி கட்டினதே. ஏதாவது வந்து நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை கட்டணுங்களா? இல்ல முதல் கோரிக்கை வைக்கிறது, கோரிக்கை அம்பாள் கோரிக்கை வைக்கிறது. சரி. அதே எழுதி கட்டிட்டா நடந்த பிறகு சாமிக்கு வந்து செய்வாங்க. சரி. நீ கேள்விப்பட்டவங்க எல்லாமே நடந்த. இந்த செப்புத்தகல என்ன ஒரு விசேஷம்னு கேளுங்கயா. சரிங்க. ஒரு கட்டு கிடக்காத சேவனை இருக்கு, கட்டு கிடக்காத முடியாம இருக்கு, எல்லாம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க, நாங்க சேவனில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாங்க. அத்தனை பேர்த்துக்குமே அம்பாள்கிட்ட வாங்க, ஒரு 27 நிமிஷம் மாலையா போடுங்க, ஒரு செப்பு தகடை எழுதி கட்டிட்டு போங்க. அவங்கள ஆரோக்கியமே வந்து சேவனில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. அது பிறகு செப்பு தகடை கட்டின பிறகு நடத்தி கொடுத்த பிறகு அம்பாளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்கள் கவனிச்சோம்.
இந்த மாதிரி ரொம்ப பேருக்கு நடத்தி கொடுத்துருக்குறேன். அடுத்து வர்ற மக்கள் அம்பாள் நம்பி வராங்க. அம்பாலே விஸ்வரூப நாயகி மாதிரி இருக்கிறா. சரிங்க. அம்பாள் தேவை பண்ணி கொடுக்குறான். சரிங்க. அது மாதிரி நடத்தி கொடுத்த பிறகு சாமி செய்யலாங்க. சரிங்க. இப்போ அடுத்ததாக அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் இந்த அவ்வளோவா பார்க்க முடியாது. நம்மளுடைய சேனலில் அபிஷேகம் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். செந்தில் சித்தர் அவர்கள் வந்து இந்த அபிஷேக ஆராதனை வந்து பண்ண போகிறாரு. நம்ம போய் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் அபிஷேகங்களை வந்து பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ கன்னியூவாக பாருங்கள். கண்டினியூங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க. எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி விளையிட்டு பொதுவாக மற்ற எல்லா கோவில்களையும் பத்திரகாளி அம்மன் வருஷம் ஃபுல்லுமே அசைவமாக தான் இருப்பாங்க. பட் இந்த கோவிலில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அசைவம், மற்ற எல்லா நாட்களுமே சைவமாக தான் இருக்காங்க. ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூரியவா சர்வபூத பிசாசம் பஞ்சனிய சுனத்தை எரி 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 சுட 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 விட்டாக பத்தாயம். மகாசக்தியப்பட்டு வீரசக்தியப்பட்டு விக்னசக்தியப்பட்டு நமச்சிவாயம் வாழ்க. நலந்தாள் வாழ்கம் மெய்ப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்கம் கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்கம் ஆகமம் ஆய்நின்ற அன்னிப்பான் வாழ்கம் வேகம் அடுத்து வேந்தனடி வாழ்கம் ஈஸ்வரபடீஸ்வராயப்பட்டு நமகரப்பட்டி ஹரியோம் சூழி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாயே ஆங்கார சித்தி சாமிண்டியவா நீலியவா சூலியவா சர்வபூத பிசாச வந்தினே சுனத்தை எரி எரி சுடு சுடு உற்சாக வம்பற்சாக மலநாய் தாயை போட்டி மகால சனாசனா போட்டி மாங்காய் தாயை போட்டி ஓம் திருவன் தாயை போட்டி முத்துமாரி அம்மையில் போட்டி ஓம் பாரியமதாயை போட்டி பத்ரகாளி ஈஸ்வரி போட்டி ஓம் பெரியவர தாயை போட்டி நரசிம்ம பெருமானை போட்டி ஓம் ஆஞ்சநேயா போட்டி மகளாண்ட ஈஸ்வரிதாயை போட்டி ஓம் விக்னேஸ்வரி போட்டி வீரேஸ்வரியை போட்டி ஓம் மகேஸ்வரியை போட்டி மகளாலய போட்டி மகளாலய போட்டி ஓம் சங்கரேஸ்வரியை போட்டி தேவீஸ்வரா மகாசக்தியை போட்டு வீரசக்தியை போட்டு ஓம் மகாசக்தியை போட்டு வீரசக்தியை போட்டு விக்னசக்தியை போட்டு நீங்க நீங்க அப்படி வரணுங்க. உட்காந்துங்க ஏரியா தம்பி ஏரியா. ஹரியோம் சூழி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி நீலியவா சூழியவா மகாகாலயப்பட்ட வேதகாலயப்பட்ட வெங்ககாலயப்பட்ட மகாகாலயப்பட்ட மகாகாலயப்பட்ட பத்திரகாளி அம்மனுக்கு செஞ்ச அபிஷேக ஆராதனைகளை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். அடுத்ததாக வந்து நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலையார் சிவாலயத்தை வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிடலாம். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புற்று அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்காது. பட் இந்த கோவிலில் இந்த புத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார். பொதுவாக சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் நந்தி தான் இருக்கும். நந்தி வச்சு தான் வழிபாடு பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து நந்தி வந்து இல்லாமல் புத்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஐயா செந்தில் சித்தர் அவர்கள் வந்து இப்போது அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்குறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இன்னும் வெளியே கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து அருள்வாக்கு கேட்பாங்க. இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து கண்டிப்பாக தீர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார்.
பில்லி சூனியம் ஏவல் முதற்கொண்டு யார் என்ன செய்வனை வச்சுருந்தாலும் சரி அதையும் வந்து அவர் எடுத்து கொடுப்பதா சொல்லியிருக்கிறாரு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், அப்புறம் வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த விஷயத்துக்கு வந்து இந்த கோவிலில் வந்து நம்ம செம்பு தகடு எழுதி கட்டி விட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நானும் வந்து 2-3 பேர்கிட்ட வந்து பேசும்பொழுது அவங்களும் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து காது கேட்கல, நாங்கள் வந்து இங்கே வேண்டிட்டு செம்பு தகடு எழுதிட்டு போனோம், இப்போ வந்து நல்லபடியாக கேட்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு குழந்தை கொடுத்தா சாமிக்கு என்ன வேணும் செய்யுது ஐயா? எங்கள் சாமி பணங்காசுலாம் கேட்காது, உன் குழந்தையத்தையும் காணிக்க கேட்கும். குழந்தை காணிக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே நீ காசு கொடுத்து வாங்கிடலாம், பொருள் வாங்கிடலாம், தங்கம் வாங்கிடலாம், இடம் வாங்கிடலாம். உனக்கு கருவில் பிறந்தா மட்டும்தான் பிண்ட காணிக்கைன்னு சொல்லுவாங்க, அம்பாள்கிட்ட வேண்டிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிண்ட காணிக்க கொடுக்குற உனக்கு குழந்தைய காணிக்கா கொடுக்குன்னு வேண்டிக்கும், வீண்படி தான் நடத்தி கொடுப்பான். உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ராசியா? உனக்கு தான் ஒரு ஜாதகத்திலையா 12 பொருத்தம் 10 பொருத்தம் வேண்டாம், 2 பொருத்தம் முக்கியமான பொருத்தம் வேணும். ஒன்று வம்சவருத்தி மன பொருத்தம், வம்சவருத்தியில் மன பொருத்தம் இருக்கணும். அப்படி இந்த 2 பொருத்தமே இல்லையா சாமிகிட்ட போய் சன்னதி கேட்டணும், தாய் அந்த குழந்தைய கூட உனக்கு காணிக்கா தரேன் அப்படின்னா. எல்லாரும் மாதிரி குழந்தை காணி கேட்கக்கூடாது, உங்கள் அம்மாச்சி கேட்கணும், உங்கள் அப்பா தான் கேட்கணும், உங்கள் எப்படி சொல்கிறது உங்கள் முன்னோர் குழந்தையா கேட்கணும், குலதெய்வ குழந்தையா கேட்கணும். இந்த பத்திராளி குழந்தையா பிறகுன்னு ஆசைப்படணும். ஆசைப்பட்டேன்னா அடுத்த வருஷம் குலசாமி போகும்போது குழந்தையோடு போகணும். என்னத்தான் வேண்டிக்கிறேன். அம்மா பரிபூர்வமாக உத்தரவு கொடுத்துக்கிறா. என்னையா கொடுத்த பிறகு கேளு, எங்கள் கோயிலில் 12 வருஷம் கழிச்சு கூட குழந்தை கொடுத்துக்கிறா, ஒரு 16 வயசு கழிச்சு குழந்தை கொடுத்துக்கிறா. உனக்கு அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா, ஒரு செப்புத்தரில் எழுதி கட்டிட்டு போ, சாமியை வணங்கிக்க போ, சாமி வணங்கிட்டு போப்போம். அடுத்த வாரம் வந்து என்னையா இப்போ கோயிலை சுற்று, முதல் கையால் கழுவிக்கோ, கொஞ்சம் அரும்புல் எடுத்துக்கோ, பிள்ளையாருக்கு வச்சுட்டு நேராக ஈசான முத்துவம் குலதெய்வம் அங்கே போய் ஒரு பெரிய கருங்கல்லாம் எடுத்து வச்சுக்கோ, வீட்டில் வச்சுக்க. வெள்ளி செவ்வாய்க்கு முன்னாடி வச்சு பாரு, வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போடும். குழந்தை வந்து நம்ம உத்தரவு நான் சொல்கிறேன் இல்லை, அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்கான்னு அவளே உங்கள் வீட்டை சொல்லுவா. ஒரு 300 ஏதாவது சொன்னால் கூட தொட்டில் செய்யக்கூடாது. சாமி ஆறுறது ஊஞ்சல், நம்மளுக்கு அம்பாளை தானே கொடுக்க போகிறோம், தொட்டியில் காட்டி பெருசு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலை கொண்டு வந்துடுங்க, அந்த கல்லை கொண்டு வந்து சாமி போட்டலாம். அது வரையும் பூஜை பண்ணுங்க, அப்படியே சாமி விட்டுங்க. கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்ரீ அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமண்டியவா நீலியவா சூலியவா. எடு தம்பி. தம்பி சாமிகிட்ட என்ன கேட்க வந்த? அதாவது எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் தம்பி, இப்போ அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறான். சங்கரப்படாத குலதெய்வம் என்ன தெய்வம்? திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம செய்வனையாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா, பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, என்னைக்கு நல்ல நாள், என்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன், இன்றைக்கி நம்ம குலசாமி நம்ம தலைமாட்டில் உட்காந்துருக்கு, நம்ம தாய் தந்தை நம்ம தலைமாட்டில் உட்காந்துருக்கேன், என்னைக்கு சொல்லுவேன். ஒரு கோயிலாக போய் பெரிய கோயிலாக பார்க்கக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருந்தால் செய்வனை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போகிற கோயிலாம் செய்வனை நடந்துக்கிட்டே இருக்கும். மொதல் வேலை என்ன பண்ணணும், நீ ஒரு செப்புத்தோடு எழுதி அம்பாள்கிட்ட கட்டு. என்னையா ஒரு அமாவாசை கோயில் உட்காரு, நான் ஒரு தாயை தரேன், அது போட்டுக்கோ. 21 நாள் கழிச்சு 21 நாள் கழிச்சு எடுத்துரு. என்ன தம்பி, இப்போ அம்பாள் பரிவாரமாக உத்தரவு கொடுத்துக்கிறான். பக்கத்தில் குளம் இருக்கா? நீ இருக்க ஏரியா பக்கத்தில் நல்லா வந்து விடாத ஒரு 14 நாளைக்கு ஒரு அவ்வளோ பொரியும் ஏதாவது வாங்கி குளத்துல போட்டுவான். ஏதாவது உருவம் தெரிஞ்சுன்னா, ஐயா அந்த மாதிரி உருவம் தெரிஞ்சது எனக்கு, நான் சாமிக்கு என்ன செய்யணும், உனக்கு என்னென்ன பாதிக்க வச்சுக்கன்னு தெரியும்ல. ஒரு செய்வன் இல்லைன்னா உனக்கு ஒரு குரலி வச்சுருக்காங்களா, குட்டிச்சாத்தானே வச்சுருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். ஆமாம், அதுவும் அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, நல்லது சாப்பிட்ற மாதிரி. நீ என்னென்ன சாப்பிட்றியோ அதுவும் அவங்க கூட சாப்பிட்டு இருக்குது. போகிற இடத்துல போல நல்லா வரும்போது தட்டி விட்டுருச்சு. என்னையா இதெல்லாம் சரி பண்ணணும்ல. சொந்தக்காரனை யாரையும் நம்பாத கொஞ்சம் நாளைக்கு. நான் சொல்கிற மாதிரி 27 நாளைக்கு அசைவம் மட்டும் தொடக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னா, ஒரு கோழியை வெட்டினா 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டினா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடலாம். ரெண்டும் இல்லாமல் ஒரு கோழியை போய் மனுக்குள்ளே போச்சு வச்சா என்ன ஆகும், எப்படி துள்ள சாகும். அது மாதிரி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தான் தீர்வு காண வந்துருக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வா. பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்தால் மீனுக்கு சாப்பாடு வாங்கி போடு. அங்கே காளி கோயில் இருந்தால் எலுமிச்சை மரம் வச்சுக்குவான், விடாத 9 நாளைக்கு. ஐயா அந்த மாதிரி உருவம் தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணணும்,
இப்படி என்னை பாடப்படுத்துது, இது வரைக்கும் உருவம் தெரியல, இப்போ உருவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு தாயத்தை தரேன். அப்படி போட்டுக்கோ. அமாவாசனைக்கு சரி பண்ணி தரோம். எப்பயுமே வந்து 5 நாள் சரியாகும், 3 நாள் சரியாகாது. நானே உனக்கு பரிகாரம் பண்ணாலும் உடல்ல 27 நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கும். 2 வருஷமும் 4 மாசமும் அப்படிதான் இருக்குது. அதான் என்னைக்கு தூங்க போறேன்றேன். நம்ம நினைச்சிருக்கு, அதை நினைச்சிட்டு நடத்திட்டு இருக்குது, எல்லாம் அது கூட போயிட்டு இருக்கோம். அவங்க செய்யறதுக்கு ஒரு நியாயமான காரியம் இருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். நியாயமான காரியமும் பராசக்தி பத்ரகாளி, அதாவது நல்லா கேட்டுக்கு தம்பி, நீ இறந்து போயிடணும், உன்னை கொல்லக்கூடாது, கத்தியில வெட்டக்கூடாது, நீயா சூசைட் பண்ணிக்கணும், நீயா மனம் முறிச்சு போய்க்கணும் அப்படின்னு பண்றாங்க. அவங்க முன்னாடி வாழலாமா போலாமா? எனக்கு வாழணும் கூட அப்படி கூட இல்ல. அவங்கள வந்து நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. அவங்க வந்து ஆசை மட்டும் படக்கூடாது. இல்லை எது வேணாலும் ஆசைப்படலாம். நியாயமான இல்லைப்பா, ஆசை எது வேணாலும் படலாம். ஆசையோடு நிப்பாட்டிடக்கூடாது. என்ன வைக்கணும், எண்ணத்தை செயல்படுத்த வைக்கணும். இதே முக்கியம். அதை நீ இப்பதான் யோசிக்கிறேன். நீ ஆசைப்படுறோம், அதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணலான்னு ஆசை மட்டும் பத்திரக்கூடாது. அதை எண்ணமாக்கணும். எண்ணத்தை செயல்படுத்தி கொடுத்தேன்னா அது வந்து அந்த காரியம் ஒன்றா முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீ ஏமாத்துறவனா இருந்தால் கழுத்து நேரம் நகை போட்டிருப்பேன், நல்லவன் தான் நகை உள்ள அடகல் இருக்கு. அதானே உண்மை. அப்போ நல்லவன் தானே, கெட்டவன் கிடையாதுல்ல. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறவன் கெடுவன். திருப்பி உத்தரவு கொடுத்துக்கிறான், சஞ்சலப்படாத ஒரு தாயத்தாரேன் வச்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர் அருள்வாக்கு வந்து சொன்னார். அந்த அருள்வாக்கு சொன்ன எல்லா வீடியோவும் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு சொல்லி போகும். ஸோ அவ்வளோ நான் போடல. எதற்காக வந்தாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருந்தாங்க. அடுத்ததாக வந்து இவங்க ஒரு தொழில் கரெக்டாக அமையல, ஒரு சொந்த வீடு எங்களால் கட்ட முடியல, எங்களுக்கு வெறும் இடம் மட்டும் இருக்குது, முயற்சி பண்ணி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எத்தனை மாதமாக அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்றது கரெக்டாக இவர் வந்து சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. இத்தனை மாதமாக நீங்கள் ட்ரை பண்ணி கட்ட முடியாதது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷனும் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாரு. அடுத்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட தம்பிக்கு வந்து ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கரெக்டாக என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவர் கரெக்டாக ஓரளவுக்கு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொன்னார். இது மாதிரி நீங்களும் வந்து இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு எப்போ வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுட்டு இவரை வந்து நீங்கள் நேரில் சந்தித்து அவர்கிட்ட அருள்வாக்கு வந்து கேட்டுக்கோங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த பத்ரகாளி அம்மன் கிட்ட படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், உடல்நலம், இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இங்கே சாமி கிட்ட பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சு கூட வழிபாடு வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து பலிக்கும். இப்போ வந்து அம்மனை பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. வரீங்கயா? அடுத்ததா ப்ராக்டிக்கலா பப்ளிக் ரிவ்யூ பத்தி கேட்கலாம். யாருக்கு வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்க பேருங்கக்கா? ஜெயலட்சுமிமா. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம், வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த கோவிலினுடைய சிறப்புகளும் அந்த அம்மாவை பற்றியும், அவர் நம்ம செந்தில் சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரை பற்றியும் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க. நான் வந்து 2008 வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம். சரிங்க. வந்திருக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில், அடிமட்டத்தில் தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். சரிங்க. பிள்ளைகளை கூட வளர்க்க முடியல. பசங்க தான் 2 பசங்க. ஆனாலும் அவங்களுக்கு நான் சரிவர சாப்பாடு போடக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. ஓகே. அந்த டயத்தில் வந்து 95 வந்து இவருக்கு வேலை அப்பாயின்மெண்ட் வருது. வந்தாலுமா நான் வந்து இந்த அம்மாளுக்காக வந்து ஒரு நேர்த்தி கடன் போட்டேன். அம்மா, எங்களுக்கு ஒரு லோன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த லோன் வந்துருச்சுன்னா உனக்கு நான் சிறப்பு கொடுக்குறேம்மான்னு சொல்லியிருந்தேன் 2008. சரிங்க. அப்பமா வந்துருச்சு. வந்தாலும் என்னால் கடனை அடைக்க முடியாத ஒழிய ஆத்தாளுக்கு வந்து செய்யறதுக்குரிய எனக்கு இதை வருமானம் வரல. ஓகே. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுமா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் போதேவோ திரும்ப நான் மறுபடியும் ஆத்தாளை தேடி வந்தேன். வரும்போது அவரத்தை பார்க்குறேன், சித்தரை பார்த்தேன். பார்க்கமே அவர் சொன்னாரு, அம்மா நீங்க தொடர்ந்து எங்க கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி சொன்னாரு.
அதே மாதிரி வந்தேம்மா. தொடர்ந்து வந்து ஆத்தால அபிஷேகம் பண்ண செய்ய அவளை பார்க்காம இருந்து அவள் காலடியில் அவளுக்கு சரண மாதிரி உட்காந்துட்டு உட்காரும் போதுமா என்னைய வந்து திடீர்னு என்ன செஞ்சா இருக்கிற கடன் எப்படி எனக்கு அடைச்சேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு என்னை முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டா. கொண்டு போயிட்டு எல்லா கடனையும் அடைச்சேன். என் சின்ன மகனை MCA வரைக்கும் படிக்க வச்சேன். பெரிய மகனே டிப்ளமா முடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் கோர்ஸ் முடிச்சான். பிஏ முடிச்சிட்டான். முடிச்சிட்டுமா ரெண்டாவது அவன் வந்து இப்போ வந்து சுசிகொண்டா கார் கம்பெனில DL அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அமேசான்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு சின்னவர். ஆமா, அந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி விட்டுட்டா. விட்டு இவரையுமே கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து இப்போ வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனோம். அப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து தோப்புக்கு நான் சொல்லியிருந்தேன், இவன் ரிட்டையர்ட் காசு வந்துச்சுமா. அப்போ இந்த இடத்துல நாங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துட்டோம். எல்லாருமே வீடு வாசலை கட்டுனேன் செஞ்சேன், எல்லாமே நல்ல ஒரு வழிக்கு வந்தோடனே நான் அப்போ நினச்சேன் நமக்கு ஒரு தோப்பு இருந்துச்சுன்னா நம்ம இவர் லீவு ஆகிப்போச்சு, என்ன இவர் வந்து உட்காந்து வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு இடத்த பார்ப்போம், வீட்டு மனையில் போடுவோம். பார்த்தா எனக்கு அது ஒப்பலை, வேண்டாம் அப்படின்ட்டு சரி ஏதாவது ஒரு தோப்பு குறவை பார்க்கணுன்ட்டுமா நாங்கள் வந்து மரக்கமலை சைடு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு 10 ரூபாய்க்குள்ளே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அது சரிப்படல. அப்போ அதே தரகு என்ன சொன்னேம்மா, நீங்கள் இந்த இடத்துல ஆத்தா காலடியிலேயே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னுமா. பார்த்தோன்னே எனக்கு அப்படி பிடிச்சிக்கிச்சு இந்த தோப்பு. பக்கத்துலீங்களா? ஆமாம், இந்த இருக்குது இந்த தோப்பு. ஓகே, பக்கத்துல அப்படியே பின்னாடி இருக்கிற தோப்பு காமிச்சிருங்க. இந்த தோப்பமா நாங்கள் வாங்கியிருக்கோம், குத்தகைக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ 3 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆத்தா எங்களுக்கு மேல சிறப்பா கொடுத்துருக்காமா. நான் அதனால வேண்டி நான் அவளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாரம் அவளை பார்க்காம இருக்க மாட்டேன். இப்போ இந்த கோயிலுக்குள்ள என்ன ஒரு இது நடந்தாலும் நாங்க வந்து அவளுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சிறப்பா செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரெகுலரா வந்துகிட்டே தான் இருக்கோம், இன்னும் வந்துகிட்டே இருப்போம். என்னுடைய ஜீவன் முடியிற வரைக்கும் எங்க ஆத்தாளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் விடாம அவளை விட முடியாது. ஏன்னா அவளுக்கு அடியில நான் சரணா இருக்கேன். அவளுக்கு கீழே நீ உட்கார வச்சு நீ என் மகளே நீ என்னோட கூட இருந்து பாத்துக்கடி, இனிமே நீ பார்த்து உட்கார்ந்து என்னை பக்கத்துல பார்க்க வச்சிருக்கா. அதனால இவளை விட மாட்டேன். 17 வந்து ரிட்டையர்ட் ஆனது. 17 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க வந்து போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிள்ளைகளை வளர்க்கறது கூட ரொம்ப கவர்மெண்ட் வளர்த்தால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப ரொம்ப அவமானப்பட்ட பிறகு கொஞ்சம் எண்ணத்துல கூட 2 வருஷமா பணம் வராம இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில எனக்கு ஆத்தா நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன பணம் போடாம இருக்காங்க, பணம் போட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பணம் போட்டாங்க. பணம் போட்டோன்னே அப்ப 17 வருஷத்துக்கு முன்னுக்கே நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தாங்க. நேர்த்திக்கடன் எங்களை நல்லா வாழ வைய, பிள்ளைகளை நல்லா வாழ வச்சா இந்த கோயிலில் வந்து நாங்கள் சிறப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடன் போட்டாங்க. நான் அந்த ரூபாயை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசைக்காக அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 3 மாசத்துக்கு முன்னுக்க இந்த அம்மா கண்ணில் அப்படியே அந்த அம்மா புளி மேல உட்காந்து வந்து நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிற கேட்கறது போல இது. கனவு இல்ல, அவள் 10 ரூபா விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியே தெரியுது எங்க அண்ணுக்கு அவளோட இது வாகனத்தோட நிக்கிறது. அத பார்த்துட்டு என்கிட்ட இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே 3ஆவது நாள் இந்த தோப்பு அமையுது எங்களுக்கு. சூப்பர். 3ஆவது நாள் இந்த தோப்பு வந்து நீ ஏன் அங்கிட்டு தோப்பு கலையில உச்சிக்கு இருக்கீங்களா, என் இடத்துல வந்து உட்காரு அப்படின்னு இந்த 3 மாசமா இங்க இந்த தோப்பு 1.5 குழி ஒரே ஏக்கர் 70 மரம் இருக்கு. அது யாருமே இந்த பக்கத்துல ஒத்திக்கு யாருமே கொடுக்கறது இல்லை. அப்படி இருந்து நாளே அதை பார்த்து ஒரே நாள்ல பத்திரம் முடிச்சிட்டோம். ஒரே நாள்ல பத்திரம் முடிச்சுட்டு மறுநாளே சாவி வாங்கிட்டு எங்க கைவசம் வாங்கணும். அதுல இருந்து இப்ப எல்லா விஷயத்துக்கும் முதல்ல பூசாரி நமக்கு வேண்டியவர், அப்ப இருந்து பார்க்கமானவர். எல்லா விஷயத்துக்கும் நாங்க முதல்ல செந்தில் ஒருதே எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போனோம். ஒரு தகப்பே அண்ணன் தம்பி ஒரு நல்லது கெட்டதுன்னு வந்து மனசார கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. அது நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப. அதுல ஒரு இது என்னன்னு ஒரு சாதகம் பார்த்தோம். பார்க்கும்போது என்ன செஞ்சிட்டாரு, டக்குன்னு அந்த சாதகக்கரையை எடுத்து பார்த்தோன்னே சொன்னேன், இவங்க அப்பாவோட அப்பா இந்நேரம் இது பந்தத்தை பிடிச்சிருக்கணுமே, நீங்க என்ன அப்படின்னு கேட்டாப்புல. நான் முழிக்கிறேன், தீப்பந்தம் பிடிச்சிருந்தாங்கன்னா நெய் பந்தம் பிடிச்சிருந்தாங்கண்டா அப்படிங்கும் போது என்ன ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்துல கேட்கிறேன். அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் ஆத்தா என்னத்த இப்படி கேட்கறாங்க அப்படிங்கும்போது
அப்ப இவர் இல்ல இந்த இருக்காருல என் கூட தானே அப்படிங்கன்னா அவரே ஒரு மாதிரி பீஸ் போன மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப நான் 2வது வந்து அவர்கிட்ட சொன்னேன், சாமி இப்படி இருக்கு சாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இவருக்கு 27ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாப்ல. 27வது மாசம் 27வது வரைக்கும் ஒரு விதி இருக்கு அப்படின்ட்டாப்ல. நடுங்கிட்டு இருக்கேன் நான், அழுது ஆத்தாடத்தை முறையிட்டேன். சொல்லிட்டேன், உன் காலடிதான் எனக்கு, நான் யாரையும் நம்பி போக மாட்டேன், நீ மட்டும்தான் எனக்கு, நீயும் உன் மகன் முருகன் மட்டும்தான் எனக்கு துணை இருக்கீங்க. நிச்சயம் எனக்கு என் புருஷனுக்கு அது வராது, ஆனாலும் நான் நம்புறேன், உன்னையே நம்பி இருக்கத்தா அப்படின்னு சொல்லி வந்து அவ காலடி கேட்டேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. அப்ப அவர் தான் சொன்னாரு, அப்ப யாகம் வளர்க்குறப்பா யாகத்துக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சோம். இப்ப வரைக்கும் சூப்பரா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்ல. கடந்து வந்துட்டு எந்த விசேஷம் நடந்தாலும் வந்துட்டு இருக்க சந்தோஷமா இருக்கு, வந்த மன நிறைவா இருக்கு. அதுதான் எங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துருவோம், எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துருவாங்க. செந்தில் சித்தரா அவருக்கு தங்கமான ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே பழக்கம். இப்ப எங்க பார்த்தோன்னே வாங்க சாமி. அவர் இல்லைன்னா அந்த கோயில் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னா அந்த கோயிலுங்கிறதே இல்லாம போயிருந்திருக்கும். அவர் அப்ப இருந்து கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கி இருக்காரு. ஆமா, உருவாக்கி இருக்காரு. அதனால வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு. ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு என்னது என்ன பண்ணுங்க உதவி செய்யறாரு. அது மக்களை கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லி மக்களை ஒரு இதுல கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, நல்ல ஆன்மீகத்துக்குள்ள. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேருங்கயா? பூபதி. என் பேர் பூபதி. இங்க லோக்கல் தாங்களா வெளியூருங்க? நாங்கள் விசுவாசுரம் தான், கிராமத்தில் விசுவாசுரம். விசுவாசுரத்துக்கு பத்திரகாளி அம்மன் அமைஞ்சு. சரி சரிங்க. அந்த கோவிலை பற்றியும் உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஏதாவது சிறப்புகள் அதிசயங்களை பற்றி இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு தலைப்பிள்ளைக்கு வந்து காளின்னு தான் சாமி நாங்கள் பேர் வைப்போம். சரிங்க. காளிதாசன், காளியப்பன் அப்படிங்கிற நாங்கள் ஜாதகம் எதுவும் பார்க்க மாட்டோம். சரிங்க. நாங்கள் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பேர் வைங்க அப்படிம்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு குலசாமியாக இருந்தாலும் எங்களுக்கு பத்ரகாளி தான். சரிங்க. அப்போனா காளிதாசன் பேர் வச்சுருப்போம். எங்களுக்கு மூத்த பையன் பேர் வந்து காளிதாசன் வச்சுருக்கோம். சரிங்க. அப்போனா எனக்கு ஒரு டைம் வந்து வாய் திக்கல் இருந்துச்சு. அப்போ வாய் திக்கல் இருக்கையில் என்னென்னு கேட்டீங்கன்னா செவ்வரளி மாலை கட்டி போடுங்க உங்களுக்கு வாய் திக்காது அப்படின்னாங்க. சரி இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறாங்களே அது உண்மையாக இருக்குமா என்ன அப்படின்னு சரி நம்ம கட்டித்தையும் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு 7 வாரம் போட்டு 8வது வாரம் சிம்பிளா போட்டு ஒரு தேங்காய் விழா விஷயம் பண்ணோம். அப்ப இருந்து எனக்கு வாய் திக்கல் வந்தது இல்லை. சரி சரி சரி. எத்தனை வயசுலங்க இது? இது வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப செவ்வரளி மாலையை போட்டதே ஃபர்ஸ்ட் வந்து அம்மனுக்கு நான் தான். சரி சரி. இதுக்கு முன்னாடி உள்ள பூசாரியை சொல்லி அப்படி செய்யறாரு. சரி. இவரும் நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பர். உங்களுக்கு மொத்தம் ஒரே குழந்தை? 2 பையன். அதே நான் ஒரு பையன் பேரு விநாயக பூபதி வச்சிருக்கோம். எங்க குலசாமி பேரு. 2வது எங்க குலசாமி பேருக்கே நாங்க போவோம். ஃபர்ஸ்ட் வந்து காளிங்கிற பேர்ல தான் ஃபர்ஸ்ட் நாங்க வச்சிருவோம். பொம்பளை பிள்ளைய பிறந்தா காளீஸ்வரி அந்த மாதிரி வச்சிருவோம். 2வது குழந்தை பிறக்கிறது நாங்க குலசாமிக்கு போவோம். மேக்சிமம் நம்ம ஊர்ல அந்த மாதிரி தான் போவோம். ஆமா. அம்மாளுக்கு எப்பயும் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். அண்ணன் தம்பி 1 பேர், அக்கா தங்கச்சி 2 பேர், எல்லாருமே இன்னைக்கு சிறப்பா இருக்கோம்னா அந்த அம்மனோட அருள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மனோட அருள். எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? சாமி இப்ப நாங்க எங்களுக்கு நான் பௌர்ணமி வரைக்கும் மேரேஜுக்கு முன்னாடியே நான் பௌர்ணமி விரதம் பிடிச்சிட்டேன். சரிங்க. பௌர்ணமி விரதம் வந்து நாங்க ஒரு காந்தி சித்தின்னு ஒருத்தர் தான் இருக்காங்க. சரிங்க. எஸ்பியோட அவங்க அக்கா சிஸ்டரை ஒருத்தருக்காங்க. அப்ப அவங்கள நாங்க ஒரு குழுவா நாங்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆரம்பிச்சு 30-30 வருஷம் ஆச்சு பௌர்ணமி பூசை. அப்ப நாங்க ஆரம்பத்துல இது பண்ணோம். அது அப்படி தொடர்ந்தடியா வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அது ஆரம்பத்துல வந்து கருவறை மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கோவில் வந்து நல்லா. ஆமா சாமி, அது வந்து எங்களுக்கு கருவறை இருந்தது தெரியாது. எங்களுக்கு வந்து இப்ப வயசு 50 ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து கோயில். ரொம்ப நன்றி. இந்த கோவில் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இந்த கோவிலில் சிவன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ருத்ராட்ச மரமும் வந்து தானாக வளர்ந்துருக்கு. இதை பற்றின ஃபுல் வீடியோவும் வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு முகத்திலிருந்து பன்முகம் வரைக்கும் நிறைய ருத்ராட்சங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புத்துக்கண் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் பைரவர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவோட சேர்த்து போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த காலபைரவர் வீடியோவையும் இந்த புத்து அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் வந்து நான் தனியாக வந்து போடுறேன்.
அதனால் இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு காமிக்கும். சித்திரை மாதத்தில் ஒரு 5 நாள் வந்து சிறப்பாக இந்த கோவிலில் வந்து திருவிழா மாதிரி நடக்கும். அது வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து இந்தியா முழுவதிலிருந்து வருவாங்க. ஸோ பயங்கர கிராண்டாக கொண்டாடுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கனாலும் பார்க்கலாம். இந்த கோவிலில், இந்த காலபைரவர் கோவிலில் ஒரு இன்னொரு விசேஷம் அதிசயமும் இருக்குது. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சேவல் கூட இவங்க வந்து பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு உயிர் தெழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த கோவிலை பற்றின எல்லா தகவல்களும் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம செந்தில் சித்தரை பற்றியும் பார்த்தோம். இப்போ நான் கொடுத்த தகவல்கள் எல்லாமே புதுமையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்த்துக்கிட்டோம். என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை உங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அவங்களுக்கு வந்து செய்யுங்க. இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.